பாடினதும் எங்கள் ஹஸ்பண்டு அவ்வளோதான் ஆகிப்போச்சு. ஐயோ என்ன சிங்கர் இது, இது என்ன சாமானியமான சிங்கரா, உனக்கு புத்தி இருக்கா? எங்கள் மாமாவை திட்ட ஆரம்பிச்சுட்டார். நீ மானோ ஆக்டிங்கில் இடையிலே பாடுறதுக்கு ஒரு பாட்டு பாடுறதுக்கு வச்சுருக்கேன் இந்த மாதிரி சிங்கரு, வேர்ல்டு ஃபேமஸ் ஆக வேண்டிய சிங்கர் இது, சாதாரண சிங்கர் இல்லை அப்படின்னு சொல்லி சினிமா ஃபீல்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணால் ஃபஸ்ட் கிளாஸ் ஆகிருக்கும்னு சொல்லி அவர் ஐடியா கொடுத்தார். அவர் தான் ஃபஸ்ட் ஐடியா. ஆமாம், அவர் மாமாவுக்கு இதெல்லாம் தெரியாது பாவம். ஆமாம், அவர் ஒரு மாதிரி அப்பாவி. சரி, மாமனார் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோக்கு ஜெமினி ஸ்டுடியோக்கு லெட்டர் எழுதினார். எங்ககிட்ட ஒரு பொண்ணு இருக்குது, ரொம்ப நல்லா பாடுவா, உங்களுக்கு வேணும்னா கூப்பிடலாம். இவ்வளோதான், 2 வார்த்தை. இன்னும் ஏவிஎம் ஸ்டுடியோவில் இந்த லெட்டர் இருக்கும் அநேகமாக. ஜெமினிலேருந்து லெட்டர் வரல, நிறையா இந்த மாதிரி ஏதோ வந்துட்டே இருக்கோன்னு சும்மா இருக்காங்க. ஏவிஎம்லேருந்து பிஸ்னஸ் மைண்ட், என்னமோ எந்த புத்தில் எந்த பாம்போ அந்த மாதிரி எண்ணம் அவங்களுக்கு. அவங்க லெட்டர் எழுதினாங்க, ஆடிஷனுக்கு வாங்கன்னு சொல்லி. ஓ, ரிட்டன் லெட்டர் வந்தது. ஓ, வெரி குட். சரி, உடனே மெட்ராஸ் வந்துட்டு வந்து ஆடிஷன் கொடுத்தோம். ஆடிஷன் கொடுத்தா இதான் ரசிக்கு பல்மா தான் பாடினேன். மைக் என்கிட்ட வச்சுட்டாங்க. அந்த மிக்சர் ரூம் பின்னாலே ஸ்டுடியோவில் எல்லாரும் கும்பல் ஜனங்க கூட்டிட்டாங்க ஸ்டுடியோவில். என்னம்மா பாடுறது, என்னம்மா பாடுறது, யார் எந்த சிங்கர் இதுன்னு சொல்லி.